இல்லை அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்குறாங்க அவ்வளோதானே. இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக பண்ணியிருக்கோம். தவறு இருந்தால் வந்து மன்னிச்சிருங்க. கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை, அதனால தான் நீங்கள் சென்னை ஃபைல்ஸ்னு பேர் வச்சுருக்கீங்களா டைட்டில்? ஹலோ, அப்படி அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைமுடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கேருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறது தான் எங்களோட கதை. ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தது. வேற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி இதில் ஒன்றும் வைக்கல. ஒருவேளை கேரளா ஃபைல்ஸு காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாகவே இருந்திருக்கும். டைரக்டர் சார், இது வந்து இங்கே ஆடியோ இங்கே சார், சாரி. இது வந்து தமிழில் உங்களுக்கு முதல் படம், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. டைட்டில் வந்து முதல் பக்கம், முதல் தேதி ரிலீஸ் ஆகிறது ஆகஸ்ட். ஹீரோ பேர் வெற்றி. நானும் யோசிக்கல சார், முதல் பக்கம் முதல் தேதியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா. ஓகே, தேங்க்யூ. ஹீரோ பேர் வெற்றி, அதில் ஒரு வெற்றி இருக்கு. வெற்றியின் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி 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 நன்றி. வெற்றி சார், வெற்றி சார். சார், இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார். நிறைய படங்கள் பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார். உங்களோட படங்கள் முதல் படம்லேருந்து இந்த படம் வரைக்கும் ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது. ஒரு கிரைம் கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி உங்கள்கிட்ட வருதா, இல்லை உங்கள் டேஸ்ட்டா? இல்லை, அவங்க தான் தேடி வர்றாங்க. அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான், பார்ப்போம். சார், இயக்குனருக்கு ஒரு கேள்வி. சொல்கிற வாழ்த்துக்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு சார், ட்ரெய்லர் பார்க்குறது. யூஏன்னு போட்டிங்க, சென்சார்டுன்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இதுக்கான ட்ரெய்லரும் பாடல்களையும் சென்சார் வாங்கலையா இன்னும்? ஏன்னா நீங்கள் 126.22 மினிட்ஸ்னு வருது சென்சார் சர்டிஃபிகேட். அதாவது படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டை போட்டுட்டு இது போடுறீங்க. அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா மது அருந்துற காட்சிலாம் இருக்குது. அதில் எங்கேயுமே ஸ்டாட்டுட்டரி வார்னிங்கே போடாமல் இருக்கீங்க. அது தெரிஞ்சு அப்படியே மேனிப்புலேட் பண்ணுமே அப்படின்ற மாதிரி பண்ணிட்டீங்களா தைரியமாக? இல்லை அப்படி இல்லை. என்னென்ன ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்லை. ஆனால் வந்துட்டு இன்றைக்கி பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது. ஸோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும். அவங்க தான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஆனால் நான் அங்கே ஒரு தப்பு தான் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது 25th மேலே தான். 25th மேலே தான் ட்ரெய்லர். ஆனால் டீசர் வந்து நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம், ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி மீடியா பார்க்கறதுக்கு. ஆமாம், மீடியா மக்கள் மீடியாங்கிறது வந்து மற்றவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கிறதுனால அந்த மரியாதையை வந்து, அதாவது சொல்லுவாங்களே, ஒரு மர்டர் நடந்த இடத்துல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி மீடியா போயிடும். அப்படி வந்து என்னுடைய மீடியா வந்து பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கதை ஸ்டோரி ஒன்று நம்ம நரேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்தது, அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ ஒரு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது. சரி, அந்த நேரத்தில் வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதில் தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தவறு இருந்தால் வந்து மன்னிச்சிருங்க. நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல, ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணல, வந்து வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க, எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் முதலே சொன்னது தான் சார். இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி ஒருவனோட மாதிரி வில்லன், அதாவது ஒரு கிளாசி வில்லன். அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த வில்லனுக்கு எவ்வளோ தேவையோ, அந்த மீட்டருக்குள்ளே நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ படம் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம போய் தேடலாம், இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு. அந்த டைரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும்போது தெரியும், என்னால் முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் தெரியும் என்ன கேட்கணும்னு தெரியும். பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு. உங்கள் படம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் வருது, 12 படம் வருது. இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க சார்? மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது. எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு,
அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் 1 வருதுன்னு. எண்ட் ஆஃப் தி டே நம்ம 10 படம் வருதோ 100 படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதான்னு தெரிஞ்சு போயிடும். நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க. இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளேனில் பேனர் விட்டாலும் படம் ஊற்றிக்கிச்சுன்னா ஊற்றிக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதுவாக போய்க்கும். சரி, கவலை இல்லை. ஹீரோ சார், சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை நாயகனாக வந்துட்டு இருக்கீங்க. வாரத்தில் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்கள் படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இது எதனால் சார்? சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை அப்படி இல்லை, அவர் சொல்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம். நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சு இப்போ மொத்தமாக லைனாக ரிலீஸ் ஆகுது. அதனால தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்குது. இல்லை இடையில ஜிவி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன்னாங்க, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார் நீங்கள் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வெற்றி சார், அதே கன்னிஷா, இன்னைக்கு உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5% 6% படம் தான் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் தெரிஞ்ச ஹீரோ, பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கீங்க? டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு, சேட்டலைட் விற்க மாட்டுக்கு, சம்பளம், தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது. ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம், சவால், இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா? இல்லை, அதான் படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம். அதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி எதுவுமே பிஸ்னஸ் ஆகாமல் தான் இருக்கும். படம் நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டலைட்டோ எந்த பிஸ்னஸ்னாலும் அது ஆகும். படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி தான் இருக்கும். படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும், இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு. ஆனால் இல்லை, ஓடுறது சொல்லல, பிஸ்னஸ் ஆகுறது. பிஸ்னஸுக்கு சேட்டலைட்டோ பிஸ்னஸுக்கு கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. படத்துடைய கண்டென்ட் தான் முக்கியம், டைரக்டர் தான், நீங்களும் அதை சொல்கிறீங்க. ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றிடுறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்றும் ஏற்றலையே, பொதுவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேசுகிறது சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பொதுவாக சொன்னீங்க, அது மாதிரி பொதுவாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல? இல்லை, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறாங்க, அவ்வளோதானே. கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க. நன்றி சார்.